நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு சேது சமுத்திர திட்டத்திற்கு எதிராக அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தலைவர் கருணாநிதியின் வேண்டுகோளை ஏற்று இத்திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கழக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, பொருளாளர் அனிபால் கெனடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், இளைஞரணி துணை அமைப்பாளர் திருவாண்டார் கோவில் காந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி, தொண்டரணி, வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட அனைத்து அணி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் கழக கொடியேந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் அளவில் பணிகள் முடிந்த நிலையில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த வழக்கை உடனடியாக தீர்த்து வைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்தியும், அதேபோல தன்னுடைய 2001ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை மற்றும் 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே சேது சமுத்திர திட்டத்தை கட்டாயம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்த ஜெயலலிதா இன்றைக்கு தன்னுடைய தமிழக அரசின் சார்பிலே இந்த சேது பகுதியை தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த ஜெயலலிதா அரசின் அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு புதுவை மாநிலம் புதுச்சேரியிலே நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திலே தலைமை தாங்கி நடத்துகிற வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேறும் வரை போராடுவோம் என்று திமுக எடுத்த முடிவுக்கு இணங்க முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் மீனவர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் மீனவர்களை கலைத்தனர். மேலும் அங்கு பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் கடந்த புதன்கிழமை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்களுக்கும் வீராம்பட்டினம் மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து வீராம்பட்டினம் மீனவர்கள் படகுகளில் வம்பாக்கீரப்பாளையம் திரண்டு வந்து இரு தரப்பினரும் கடலில் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை உருவானதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைத்தனர். பின்னர் சப் கலெக்டர் வின்சென்ட் ராயர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. அதில் சமரசம் ஏற்பட்டதால் சுமூக நிலை திரும்பியது. இந்நிலையில் இரு தரப்பினரிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது. வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்களை தாக்கும் நோக்கத்துடன் வீராம்பட்டினம் மீனவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் படகுகளில் வம்பாக்கீரப்பாளையம் நோக்கி வந்தனர். மேலும் பயங்கர ஆயுதங்களையும் வைத்திருந்தனர். இதுபற்றி தகவல் அறிந்த வடக்கு SP ராமராஜு தலைமையில் போலீசார், ஆயுதப்படை மற்றும் அதிரடிப்படை போலீசார் திரண்டனர். இதனிடையே வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்களும் அங்கு திரண்டனர். இருதரப்பு மீனவர்களுக்கும் இடையே போலீசார் அணிவகுத்து நின்றனர். இதனால் கடல் வழியாக வந்த மீனவர்களால் கரையில் இறங்க முடியவில்லை. எனவே கடலில் இருந்தபடியே வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்களை நோக்கி கற்களை வீசினர். பதிலுக்கு இவர்களும் சரமாரியாக கற்கள் வீசியதில் போலீசார் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. நிலைமை மோசமானதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். ஆனால் அப்போதும் கலவரம் ஓயாததால் 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். உடனடியாக மீனவர்கள் கலைந்து ஓடினர். பின்னர் மீண்டும் ஒன்று கூடி கல்வீசி கொண்டதால் போலீசார் மீனவர்களை நோக்கி 6 முறை துப்பாக்கியால் சுட்டனர். இதன் பிறகு அங்கு பதற்றம் நிலவியதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் பொது பிரிவினருக்கான சென்டாக் மருத்துவ கவுன்சிலிங் இன்று 8ஆம் தேதி துவங்கிய நிலையில் முதல் 15 மாணவர்களில் 14 பேர் அரசு மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தனர். புதுவையில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான 2013-2014 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை கடந்த 6ஆம் தேதி புதுவை பொறியியல் கல்லூரியில் சென்டாக் வளாகத்தில் துவங்கியது. அன்றைய தினம் நடைபெற்ற மருத்துவ கவுன்சிலிங்கில் சிறப்பு பிரிவினர் கலந்தாய்வில் பங்கேற்ற நிலையில்
பொது பிரிவிற்கான கவுன்சிலிங் இன்று 8ஆம் தேதி துவங்கியது. இதில் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்ற மாஹேவைச் சேர்ந்த மாணவி தேஜல் அரசு மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுத்தார். அவரைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று கலந்தாய்வில் பங்கேற்ற 15 மாணவ மாணவிகளில் 14 பேர் அரசு மருத்துவக் கல்லூரியையே தேர்வு செய்த நிலையில் அவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்டாக் இணை கன்வீனர் திலகர், பொறியியல் படிப்புக்கான ஒருங்கிணைப்பாளர் மகாதேவன், மருத்துவ படிப்பிற்கான ஒருங்கிணைப்பாளர் கென்னடி பாபு ஆகியோர் முன்னிலையில் சென்டாக் கன்வீனர் ஜெயக்குமார் வழங்கினார். மருத்துவ கலந்தாய்வு வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் சென்டாக் ஆணை பெற்றவர்கள் வருகிற 22ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க சென்ற மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழிக்கு புதுவையில் திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி கழக தலைவர் கருணாநிதியின் உத்தரவுப்படி தமிழகம் மற்றும் புதுவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி கடலூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க புதுவை வழியாக கடலூர் சென்ற மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழிக்கு புதுவை திமுக சார்பில் ஆனந்தா என் ஹோட்டல் அருகே சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், புதுவை திமுக மாநில அமைப்பாளர் MAA சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கனிமொழிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தலைவர் செந்தில்குமார் தலைமையில் கனிமொழியை சந்தித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். NLC-யின் 5% பங்குகளை தமிழக அரசிற்கு விற்க செபி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என்று அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் 5% பங்குகளை விற்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்ததை அடுத்து NLC தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3ஆம் தேதி முதல் தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் NLC பங்குகளை தமிழக அரசிற்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு விற்குமாறு தமிழக அரசு வலியுறுத்தியதை அடுத்து 5% பங்குகளை தமிழக அரசிற்கு விற்க செபி ஒப்புதல் அளித்தது. இதனையடுத்து NLC-யின் அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தை தொடருவதா அல்லது கைவிடுவதா என்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். NLC தொழிலாளர்களின் போராட்டத்தினால் நெய்வேலியில் 50% மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு, புதுவை உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மின் தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் NLC பங்குகளை தமிழக அரசிற்கு வழங்குவது குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அதுவரை திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. புதுவைக்கு வந்த மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். கடலூரில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க புதுவை வழியாக சென்ற மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் முன்னாள் தமிழக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் புதுவை ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து சிறிது நேரம் உரையாடினர். பின்னர் அங்கிருந்து வெளியே வந்த கனிமொழி செய்தியாளர்களிடம் கூறுகையில் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசியதாக கூறினார். அப்போது புதுவை திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் மக்கள் உருவாக்கிய சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று புதுவை மாநில பாமக செயலாளர் அனந்தராமன் குற்றம் சுமத்தியுள்ளார். புதுவை மணவெளி சேலஞ்சர்ஸ் கிளப் நடத்திய 8ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா மற்றும் மன்ற திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பேசுகையில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தனக்கு வாய்ப்பளிக்காவிட்டாலும் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சுமத்தினார். தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாயில் வீடு கட்டும் திட்டத்தின் முதல் தவணையை தொடர்ந்து 2வது, 3வது தவணை கூட இதுவரை வழங்கப்படாமல் உள்ளதாகவும், மணவெளி தொகுதியின் வீதிகளில் மின் விளக்குகள் எரியாமல் மயானம் போன்று காட்சியளிப்பதாக கூறிய அவர், ஆட்சி அமைந்தவுடன் வழங்கப்படாமல் உள்ள மருத்துவ மற்றும் பொறியியல் மாணவர்களுக்கான சென்டாக் நிதி 3 ஆண்டுகளாகியும் வழங்கப்படாமல் உள்ளதாகவும், தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 8ஆம் தேதியே வழங்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை காலம் கடந்து வழங்கப்படுவதோடு வயதான முதியவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும், இதனை கருத்தில் கொண்டு வங்கியில் உதவித்தொகை வழங்குவதை எதிர்க்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் அதனையும் செய்ய தவறிவிட்டதாக கூறினார். மேலும் இளைஞர்களால் மட்டுமே நிறைய சாதிக்க முடியும் என்பதால் சாதனையை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றும், இளைஞர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். விழாவில் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர் சேகர், மணவெளி ஐயனார் மற்றும் பாமக பிரமுகர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுவை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒருங்கிணைந்த முறையிலான மாணவர் சேர்க்கையை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2013-2014 கல்வியாண்டில் ஒருங்கிணைந்த முறையில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு துவக்க நிகழ்ச்சி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த சேர்க்கை குழு கன்வீனரும் பாரதிதாசன் கல்லூரி முதல்வருமான வரலட்சுமி நோக்க உரையாற்றிட முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த முறையில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை துவக்கி வைத்து கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவ மாணவிகளுக்கு சேர்க்கை ஆணையை வழங்கி பாராட்டி பேசினார். மேலும் உயர்கல்வித்துறை இயக்குநர் கரிகாலன் வாழ்த்தி பேசிய நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.